நண்பர்களே ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோல நான் என்ன சொல்றேன்னு மட்டும் கேட்டு போயிருங்க. அட ஒண்ணும் யூஸ்ஃபுல்லாலாம் சொல்ல மாட்டேன். சும்மா கேட்டு போங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு ப்ரோ நமக்கு வந்து பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தாப்ல. அதாவது என்னன்னா, அந்த ஒரு சூசன எமோட் இருக்குல்ல, அது நான் போயிடுச்சுன்னு வீடியோ போட்டிருந்தேன்ல. அந்த வீடியோவ பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, "ப்ரோ எனக்கெல்லாம் நீ எமோட் போல ப்ரோ. நானும் 3 பண்டில் தான் ப்ரோ எடுத்தேன். ஆனா எனக்கு போல ப்ரோ. உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ரோ போச்சுன்னு?" கேட்டாரு. அதான் ப்ரோ எனக்கு என்னன்னு தெரியல. குடுத்தானுங்க, எடுத்தானுங்க. நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்ல ப்ரோ அப்படின்னு அவர்ட்ட நான் சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் என்ட்ட நெறைய விஷயம் ஷேர் பண்ணாருங்க. அதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறையாவே ஏமாந்துருக்காருங்க. அதாங்க விஷயமே. இது நான் ஆனா சத்தியமா சொல்றேன். இத்தனை வருஷம் கேம் ஆடுறேன். ஒரு கேர்ள் ஐடியும் பார்த்ததுல ஒரு பொண்ணுகிட்ட கூட பேசினதே இல்லைங்க இந்த கேம்ல பொறுத்தவரையும். ஆனா நம்ம ஆளுக்கு ரேண்டமாவே கேர்ள்ஸ்லாம் மாட்டிக்கிட்டாங்களாட்டிக்கு. அவர்கிட்ட இவரும் பேச்சு போட்டிருக்காரு, அவங்களும் இவங்ககிட்ட பேச்சு போட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஃப்ரெண்ட்லியா தான் ஓகேவா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த பொண்ணு எப்படி என்ன பேசுனுச்சுன்னு தெரியல. நம்மளால மனசை எப்படியோ மாற்றி அவர்கிட்ட இந்த ஐடியாலாம் வாங்கியிருக்கு. ஐடியா வாங்கினோமா போனோமான்னு இல்லாம அவர் செல்லெல்லாம் ரீசெட் அடிச்சு விட்டு பாவங்க. நண்பர்களே எல்லாம் பார்த்து இருந்துக்கங்க. உங்களோட தரப்பு என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு